ஈரோடு மாவட்டத்தில் முருகந்தொழுவு என்கின்ற பகுதியில் மணலை டிராக்டர் மூலமாக கடத்தி சென்ற சூழ்நிலையில் அதை தடுத்த ஒரு பெண்ணை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றிருக்கிறதாக அண்மை செய்தியை பார்க்கின்றோம். விவரங்களை கூடுதலாக வழங்க ஈரோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், என்ன நடந்தது விவரமா சொல்லலாம்? நிச்சயமாக கோபால், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அடுத்துள்ள முருகந்தொழுவு பகுதியில் கடந்த சில நாட்களாக தங்கவேலு என்பவர் புறம்போக்கு நிலத்தில் உள்ள மணல்களை டிராக்டரில் அள்ளி சென்று வியாபாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் தங்கவேலுவிடம் பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பினும் அவனை பொருட்படுத்தாத தங்கவேலு இன்று வழக்கம் போல் புறம்போக்கு நிலத்தில் உள்ள மணல்களை தனது டிராக்டர் வண்டியில் ஏற்றிச் சென்றுள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவரது வாகனத்தை சாலையில் தடுத்து நிறுத்தி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல தங்கவேலுவும் பொதுமக்களுடன் வாக்குவாதம் செய்த நிலையில் ஒரு கட்டத்தில் தனது டிராக்டரில் இருந்த மணலை அப்பகுதியிலேயே கொட்டிவிட்டு தங்கவேலு அங்கிருந்து செல்ல முயற்சித்துள்ளார். அப்போது ஜோதிலட்சுமி என்கின்ற பெண் தங்கவேலுவை அங்கிருந்து போக விடாமல் டிராக்டர் முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்து வாகனத்தை தடுத்து நிறுத்த முற்பட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த தங்கவேலு தனது டிராக்டரை ஜோதிலட்சுமி மீது இடிப்பது போல் சென்றுள்ளார். இதனை கண்டு சுதாரித்துக் கொண்ட ஜோதிலட்சுமி அங்கிருந்து விலகியதை அடுத்து தங்கவேலு தனது டிராக்டருடன் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த பிரச்சனை தொடர்பாக சென்னிமலை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அந்த பாப்பா போன் வீடியோ நல்லா தெரியுது.